பா. ரஞ்சித் அவர்களின் நீலம் தயாரிப்பில் தற்போது திரைக்கு வந்திருக்கிற பைசன் திரைப்படம் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு இன்று கிடைத்தது. மாரி செல்வராஜ் அவர்களுக்கு இது 5வது திரைப்படம். ஒவ்வொரு திரைப்படமும் தமிழ் மக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்திருக்கிறது. இந்த திரைப்படம் தேசிய அளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். மாரி செல்வராஜ் அவர்கள் மிக உயர்ந்த இடத்திற்கு இன்னும் உயர்ந்த இடத்திற்கு செல்வார் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு திரைப்படமாக இது அமைந்திருக்கிறது. அந்த அளவுக்கு இந்த படத்தில் அவர் கையாண்டிருக்கிற உத்திகள், வசனங்கள், காட்சிகள் ஒவ்வொன்றும் நம்மை ஆக்கிரமிக்கிறது, ஆளுமை செய்கிறது. 1990களில் தென் மாவட்டங்களில், குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் நிலவிய சமூக சிக்கல்களை மையமாக கொண்டு வரலாற்று உண்மைகளை கருப்பொருளாக கொண்டு ஒரு கபடி விளையாட்டு வீரரின் வாழ்க்கையை படமாக்கியிருக்கிறார். மணத்தி கணேசன் என்கிற அந்த வீரர் தேசிய விருது பெற்றவர், இந்தியாவின் மிக உயரிய அர்ஜுனா விருதினை பெற்றவர், இன்னும் உயிரோடு இருக்கிறார். கடுமையான சாதிய சிக்கல் நிறைந்த சமூக கட்டமைப்பில் தூத்துக்குடி மாவட்ட சூழலில் அவர் எத்தகைய நெருக்கடிகளை எல்லாம் எதிர்கொண்டு அவற்றையெல்லாம் மீறி அவர் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் வீரராக தேர்வு செய்ய பெற்று ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டியிலும் பங்கேற்று இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் தங்கப்பதக்கத்தை வென்றார் என்பதை சொல்லுகிற கதைதான் பைசன். அவர் எதிர்கொண்ட சிக்கல்களை மிக கவனமாக எடுத்துரைத்திருக்கிறார். இன்றும் தென் மாவட்டங்களில் நிலவுகிற சாதி அடிப்படையிலான முரண்களை கையாளுகிற போது எத்தகைய எதிர் வினைகள் ஏற்படும், எதிர் விளைவுகள் ஏற்படும் என்பதையெல்லாம் உணர்ந்தவர் அந்த மாவட்டத்திலிருந்து, அந்த மண்ணிலிருந்து உருவாகி இருக்கிற மாரி செல்வராஜ் அவர்கள். இந்த திரைப்படத்தில் மணத்தி கணேசன் என்கிற பாத்திரத்தில் விக்ரம் அவர்களின் மைந்தர் துருவ் விக்ரம் நடித்திருக்கிறார். அபாரமான நடிப்பு. நம்முடைய நெஞ்சம் முழுவதும் அவர் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அவருக்கு வசனங்கள் மிக குறைவு. அவருடைய உடல் மொழிகள் மூலம் அவருடைய உணர்ச்சிகளை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்பது அந்த மாவட்டங்களில் இளைஞர்கள், இளம் தலைமுறையினர் எத்தகைய கொதிப்போடு ஒவ்வொன்றையும் எதிர்கொள்கிறார்கள் என்பதை அறிய முடிகிறது. இந்த படத்தை பார்த்து கொண்டிருக்கிற போதே எனக்கு மாரி செல்வராஜ் அவர்கள் எப்படி இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்திருப்பார், அவர் எதிர்கொண்ட நெருக்கடிகள் என்னவெல்லாம் இருக்கும் என்பதை நான் ஒப்பீடு செய்து கொண்டே பார்த்தேன்.
நம்மை சுற்றி போட்டிருக்கிற வேலிகளை தகர்ப்பது ஒரு போராட்டம். அதே வேளையில் நம்மை சுற்றி எந்த வேலியையும் போடவிடாமல் தடுப்பது இன்னொரு போராட்டம் என்று அமீர் ஏற்றிருக்கிற பாண்டியராஜா கதாபாத்திரத்தின் மூலம் மாரி செல்வராஜ் நமக்கு அறிவுறுத்துகிறார். மாரி செல்வராஜும் அப்படி தன்னை சுற்றி எந்த வேலையும் போடவிடாமல் தடுத்திருக்கிறார். அப்படி அவர் போராடி இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார் என்பதைத்தான் என்னால் உணர முடிந்தது. இந்த படத்தின் கதாநாயகன் திரு விக்ரம் கடைசியில் அர்ஜுனா விருதினை பெறுகிற போது அந்த இடத்தில் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் இருப்பதைப் போல் நான் உணர்ந்தேன். அர்ஜுனா விருதினை பெறக்கூடிய அளவுக்கான ஆற்றலும் பக்குவமும் முதிர்ச்சியும் இந்த இளம் வயதில் தம்பி மாரி செல்வராஜ் அவர்களுக்கு இருப்பதை இந்த திரைப்படம் நமக்கு உணர்த்துகிறது. இரண்டு சமூகங்களுக்கு இடையிலான பகை. திரு விக்ரம் மூலம் அவர் பேசுகிறார். நான் பிறப்பதற்கு முன்பு, நீ பிறப்பதற்கு முன்பு, தாத்தா பிறப்பதற்கு முன்பு இங்கே ஒரு பகை உருவாகி இருக்கிறது. அதற்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஒருவன் சொந்தக்காரன் என்று வந்து சிரிக்கிறான், இன்னொருவன் காரணம் இல்லாமலே கத்தியை எடுத்து குத்துகிறான். இதை எப்படி நான் எதிர்கொள்வது? யாரிடத்தில் நான் சிரிப்பது, யாரிடத்தில் நான் முறைப்பது என்று கூட எனக்கு தெரியவில்லை என்று அந்த கதாபாத்திரத்தின் மூலம் மாரி செல்வராஜ் நம்மோடு பேசுகிறார் என்றால் அது மாரி செல்வராஜ் அவர்கள் எதிர்கொண்ட சிக்கல் என்பதை உணர முடிகிறது. அவர் எந்த அளவுக்கு போராடி இருப்பார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனத்தி கணேசன் அவர்கள் இவ்வளவு கடுமையான சாதிய சிக்கல்களுக்கு இடையிலே சிக்கி அதிலே பாழ்பட்டு விடாமல், சீரழிந்து விடாமல், தன்னுடைய திறமையில், ஆற்றலில் அவர் அர்ஜுனா விருதினை பெறக்கூடிய அளவுக்கு உயர்ந்தார் என்பதிலே இன்னொரு முக்கியமான செய்தியையும் மாரி செல்வராஜ் சொல்லுகிறார். இரண்டு சமூகங்களை சார்ந்த, அதே நேரத்தில் இரண்டு குழுக்கள் ஒருவருக்கொருவர் தேடி தேடி அழித்தொழிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள். அது இரண்டு சமூகங்களுக்கு இடையிலான பகையாக இருந்தாலும் கூட மனத்தி கணேசன் திறமையான கபடி வீரர். அவர் போக வேண்டிய தூரம் மிக உயர்ந்தது. ஆகவே அவருக்கு உதவ வேண்டும் என்று சாதியை கடந்து சிந்திக்கிற கந்தசாமி என்கிற கதாபாத்திரம். கந்தசாமிக்கும் பாண்டியராஜாவுக்கும் இடையிலே கடுமையான பகை, மூர்க்கமான பகை, ஒருவரை ஒருவர் தேடி தேடி அழித்து கொள்ளுகிற அளவுக்கான பகை. அதே நேரத்தில் பாண்டியராஜாவின் சமூகத்தை சார்ந்த ஒரு கபடி வீரர், அபாரமான ஆற்றல் பெற்ற ஒரு விளையாட்டு வீரர். அவரை சாதி பார்த்து ஒதுக்கக்கூடாது, அவருடைய ஆற்றலை நாம் ஊக்கப்படுத்த வேண்டும் என்று எண்ணுகிற கந்தசாமி என்கிற கதாபாத்திரம் மிக உயர்ந்த இடத்திலே வைத்து நாம் வணங்க செய்கிறது. அவருடைய பகை ஒரு குழுவுக்கு எதிராகத்தானே தவிர சாதிக்கு எதிராக இல்லை என்பதை அவர் உணர்த்துகிறார். அதை கையாளுவதிலே மிக காத்திரமான முறையிலே மாரி செல்வராஜ் யாருடைய மனதும் புண்படாத வகையில், இரு சமூகங்களுக்கு இடையிலே எந்த பகையும் ஏற்படாத வகையில் காட்சிப்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் இதிலே போற்றுதலுக்குரியது. கந்தசாமி சுற்றி வளைக்கப்படுகிற போது
எப்படி அவர்களுக்கு இந்த இடத்தை அவர்கள் கண்டுபிடித்தார்கள் என்ற சந்தேகம் எழுகிற போது மிக இயல்பாக இந்த கிட்டா என்கிற கதாபாத்திரம் நம்முடைய சாதியை சார்ந்தவன் இல்லை, இவன்தான் காட்டி கொடுத்திருப்பான் என்று சந்தேகப்பட வைக்கிறது. அந்த நேரத்திலும் கந்தசாமி என்கிற கதாபாத்திரம் அவன் கண்களில் விளையாட்டு மட்டும்தான் தெரிகிறது, நீ நினைப்பது போல் சாதி அவனிடத்தில் இல்லை, அவன் நான் தேர்ந்தெடுத்த ஒருவன், அவனை சந்தேகப்படக்கூடாது என்று உடனிருப்பவர்களை அவர் கண்டிக்கிறார். தன்னுடைய பெயரை பச்சை குத்தி கொண்டு பிற சாதியினரிடம் வம்பு இழுக்கக்கூடியவனை அடிக்கிறார், கண்டிக்கிறார். இந்த குழுவிலே நீ இருக்க வேண்டாம், உன் மீது எல்லோரும் சந்தேகப்படுகிறார்கள், என் கிளப்பிலும் டீமிலும் நீ விளையாட வேண்டாம், கேபி டீமிலும் நான் இன்னொரு குழுவுக்கு உன்னை பரிந்துரைக்கிறேன், அந்த குழுவிலே நீ இணைந்து விளையாடு, நீ போக வேண்டிய தூரம் மிக மிக உயர்ந்த இடமாக இருக்கிறது என்று அவனை வாழ்த்தி அனுப்புகிறார். இவ்வளவு கடுமையான இரத்த களரி நடக்கிற ஒரு மண்ணில் ஆற்றலை மதிக்கிற ஈரம் கொண்ட ஒரு கதாபாத்திரமாக, நேர்மை கொண்ட ஒரு கதாபாத்திரமாக கந்தசாமியை காட்டுகிறார். இது வெறும் திரைப்படத்திற்கான உருவகம் இல்லை, வரலாற்று உண்மை. மனத்தி கணேசன் விருது பெற்றார் என்பது எவ்வளவு முக்கியமானதோ, அந்த மனத்தி கணேசனின் ஆற்றலை மதித்து அவனை அந்த பாத்திரத்தை ஊக்கப்படுத்திய கந்தசாமி செய்த செயல் நேர்மையான ஒரு அணுகுமுறை, பாராட்டுதலுக்குரியது என்பதை மிகுந்த துணிச்சலோடு மாரி செல்வராஜ் பதிவு செய்திருக்கிறார். இருதரப்பிலும் சந்தேகம் வருகிறது. அந்த டீமிலே விளையாடக்கூடிய இவனை நம்முடைய சமூகத்தில் நம்முடைய டீமில் இணைத்து கொள்ளக்கூடாது என்று சந்தேகப்படுகிற நிலை. இருபுறமும் சந்தேகம். கந்தசாமி குழுவை சார்ந்த சமூகத்தினரும் பாண்டியராஜா சமூகத்தை சார்ந்த பிரிவினரும் கதாபாத்திரமாக இருக்கிற கிட்டாவின் மீது சந்தேகப்படுகிற நிலை. தன்னை போல் தன்னுடைய மகனும் கத்தி கபடா என்று தூக்கி வாழ்வை சிதைத்து கொள்ளக்கூடாது என்று போராடுகிற தந்தை. ஒவ்வொரு காட்சியும் மிக கவனமாக கையாளப்பட்டிருக்கிறது. உண்மைகளை திரைப்படமாக்குவது என்பது வெறும் கால வரிசையின் அடிப்படையிலே கோர்ப்பதல்ல, உண்மையை உண்மையாக சொல்லுவது, மக்கள் மனதில் பகைமை இல்லாமல் அதை பதிவு செய்வது. இனி எந்த காலத்திலும் அப்படி இரு சமூகங்களுக்கு இடையிலே சாதியின் அடிப்படையில் மோதிக்கொள்ளக்கூடாது என்கிற புரிதலை, அந்த முதிர்ச்சியை, பக்குவத்தை உருவாக்குவது என்கிற பார்வை இயக்குனர் மாரி செல்வராஜிடம் மிக ஆழமாக இருக்கிறது என்பதைத்தான் இந்த திரைப்படம் உணர்த்துகிறது. அவரும் அதே மண்ணில் பிறந்தவர், வளர்ந்தவர், இத்தகைய நெருக்கடிகளை எல்லாம் சந்தித்தவர் என்கிற நிலையிலே அவருக்கு அந்த கசப்பான அனுபவங்கள் மிக ஆழமாக உண்டு. அந்த அனுபவங்களை இன்றைக்கு பொதுமக்களோடு அவர் பகிர்ந்திருக்கிறார். சாதி அடிப்படையில் மட்டுமே எல்லாவற்றையும் தீர்மானித்து விட முடியாது. எவ்வளவு தடைகள் இருந்தாலும் திறமை அந்த தடைகளை தகர்க்கும். இன்னொருவன் காலில் விழுந்து அவன் இந்த இடத்திற்கு உயர்ந்திருக்கிறான் என்று சொந்த சமூகத்தை சார்ந்தவர்களே இழிவுபடுத்துகிற போது யார் ஆதரித்தாலும் அவனுடைய சொந்த திறமைதான் அந்த ஆதரவுக்கே காரணம். ஆகவே அவனுடைய உழைப்பு, அவனுடைய ஆற்றல், அவனுடைய திறன், அதுதான் அவனை அவ்வளவு தூரம் கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது. எனவே உங்கள் உழைப்பின் மீது நம்பிக்கை வையுங்கள், திறமையின் மீது நம்பிக்கை வையுங்கள். சாதி மதம் என்கிற எல்லா வரம்புகளையும் கடந்து உங்களால் உயர முடியும் என்பதை இந்த திரைப்படத்தின் மூலம், உண்மையான வரலாற்றை சொல்லுவதன் மூலம் மாரி செல்வராஜ் தமிழ் சமூகத்திற்கு மிகப்பெரிய வகுப்பெடுத்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள்.
அப்படி சொல்கிறவங்க யாருன்னு எனக்கு தெரியல. அவங்க இதை புரிந்து கொள்வதற்கே கந்தசாமி என்கிற கதாபாத்திரத்தை திரும்ப திரும்ப பார்க்க வேண்டும். கந்தசாமி அவர்களுக்கு என்ன பார்வை இருந்தது, அவர் எத்தகைய அணுகுமுறையை கொண்டிருந்தார், அவர் ஒரு குழுவின் தலைவராக இருக்கிற அதே வேளையில் இன்னொரு சமூகத்தை சார்ந்த, அதுவும் பகை குழுவை சார்ந்த ஒரு இளைஞனை அவனுடைய திறமையை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று ஆதரித்திருக்கிறார் என்பதிலிருந்து இவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது.